ஏமா லட்சுமி, இங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை இங்க பாப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு திருக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுற? திரு என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாருமா. உனக்கு என்னதாமா பிரச்சனை? உங்களுக்குள்ள என்ன பண்ண போறீங்கன்னு பேசி முடிவு பண்ணாம இப்படி ஓடி போறதுனால எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வராதுமா. அதே மாதிரி பேசினா தீராத பிரச்சனையும் கிடையாது. இதோ இப்ப கூட வேற ஒரு கேஸ் விஷயமா திருவை பார்த்து பேசிட்டு தான் வரேன். அப்பவும் திரு என்ன தனியா கூட்டிட்டு போய் உன்னை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு அக்கறையா விசாரிச்சாரு. அவர் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நீ அதை புரிஞ்சுக்காம வேற ஒரு கோணத்துல யோசிச்சு தேவையில்லாம திரு அந்த விஷயத்துல அலக்கழிக்கிற மாதிரி இருக்கு. நீ இப்படி நடந்துக்கிறத நினைச்சு திரு ரொம்ப வருத்தப்படுறாரு. இனியும் இதுக்கு ஒரு முடிவு இல்லாம இருக்கிறது சரியா வராதுமா. உன்னை பார்த்த விஷயத்த இப்பவே திருக்கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன். அதான் ரெண்டு பேருக்குமே நல்லது. சார் 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 ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க சார். அவரோட வாழ்க்கைய அவரை சந்தோஷமா வாழ நான் என்னைக்குமே அவருக்கு இடைஞ்சலா வரவே மாட்டேன். என் வழியில நான் போய்க்கிறேன் சார், புரிஞ்சுக்கோங்க சார். லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, திரு இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு தர சொல்றாரு. ஒரே குழப்பமா இருக்கு. சரி, இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு திருக்கிட்ட சொல்லுவோம். அதுதான் சரியா இருக்கும். சார், நான் சொல்றதுதான் சரியா இருக்கும் சார். சரிம்மா, நான் ஏதோ ரெண்டு பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் உன்னை திருக்கிட்ட பேச சொன்னேன். ஆனா நீதான் அதெல்லாம் சரிப்பட்டு வராது மாட்டேன்னு சொல்ற. இதுக்கு மேல உங்க பர்சனல் வாழ்க்கையில நான் ஏன் தலையிடணும்? உன் வாழ்க்கை மேல உனக்கு இல்லாத அக்கறை எனக்கு இருந்து என்ன ஆக போகுது? அவராச்சு நீயாச்சு, என்னமோ பண்ணுங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து எங்க தலையை உருட்டாம இருந்தா சரி. யோசிச்சு நல்ல முடிவாடுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேம்மா. ஒரு வழியா இன்ஸ்பெக்டர் சமாளிச்சு அனுப்பியாச்சு. யோ நிறுத்து. இன்னைக்கு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாம விட மாட்டேன். என்ன இந்த பொண்ணு லட்சுமி திருவோட வீட்டுக்குள்ள போறாள? திரு இந்த பொண்ணை தேடிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. லட்சுமி கிட்ட பேசினா திரு வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன், நல்லா இருக்கட்டும்னு டயலாக் அடிக்குது. அப்புறம் என்ன பார்த்த விஷயத்த திருக்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லுது. இப்ப என்னடான்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க.